என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சுருக்கமாக சொன்னால் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிப்ளமோ ஐடிஐ அந்த லெவல் படித்தவங்களுக்கான வேக்கன்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேக்கன்சி வந்து 2025க்கான டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத பார்த்துவோம். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன்ஸ் ரோல். இதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவ். இது வந்து ஒன்லி மெரிட் தான். இது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடணும், ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதை எழுதணும். அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்குது, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதே மாதிரி ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டு தான். ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னும் போது அது என்னென்ன வேக்கன்சி என்ன மாதிரி இருக்கும் பார்த்துக்கலாம். மொத்தம் 89 வகையான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இருக்கிற இந்த மாதிரி படித்த எல்லாருக்குமே வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் கவுன்சிலிங். இவ்வளோ தான். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆனது ஜூன் 13th, அதாவது 13ஆம் தேதி. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12th நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுடணும். அப்ளிகேஷனுக்கு ஒரு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது வந்து 16th ஜூலைலேருந்து 18th ஜூலை வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்காங்க 31st ஆகஸ்ட் 2025 4 பேப்பர் 1 இருக்கும். செப்டம்பர் 7th அன்னைக்கு, அதே மாதிரி செப்டம்பர் 11th to 15th பேப்பர் 2 இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட எக்ஸாமினேஷன் ஷெட்யூல். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்கேஸ் யாராவது இதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இது தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அந்த ஓடிஆர் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு 150 rupees வந்து பே பண்ணி ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் மந்த் கூட நான் ஒரு டிஎன்பிசி போட்டிருந்தேன். நான் அதில் ஒரு 150 இந்த மாதிரி பணம் பே பண்ணி ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திருப்பி பண்ண வேண்டியதில்லை. இன்கேஸ் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னா அவங்க மாத்திரம் ஒரு 150 ரூபா ஃபீஸ் கட்டி, இது வந்து ஆக்சுவலாக இந்த 150 ரூபா வந்து அடுத்த 5 yearsக்கு வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கோங்க. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக ரொம்ப ரீசெண்டாக இருக்கணும் ஃபோட்டோகிராஃப். ஸோ அது 20 to 50 KB இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணி அது 10 to 20 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆதார் லிங்கிங் கண்டிப்பாக மேண்டேட்ரி. இதுன்னு இல்லை, எந்த விஷயத்துக்கும் ஆதார் இப்போ வந்து மேண்டேட்ரி. அது மாதிரி எஸ்எல்சி இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது கேஒய்சி, உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நம்ம அப்பா அம்மா பேர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த ஓடிஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க லிங்க் கொடுப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் லிங்க்கை நீங்கள் போயிட்டு அந்த தொட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வந்துடும். அது அடுத்த 5 yearsக்கு வேலிடு. ஸோ இந்த ஓடிஆர் பண்ணி முடிச்சப்பறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது அந்த ஓடிஆர் பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு எல்லாமே வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸாக அதை கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஒவ்வொரு தடவையும் ப்ரிவ்யூ பண்ணுங்கள். ப்ரிவ்யூனா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டைப் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படின்றத வியூ பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் மாத்திரமே சேவ் அண்ட் சப்மிட் வந்து கொடுங்க.
எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ருபீஸ் தான். இதில் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான், எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. அப்ளிகேஷனும் ஆன்லைன் தான், பேமெண்ட்டும் ஆன்லைன் தான். அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷனில் அடுத்த ப்ராசஸ் வந்து எடிட் அண்ட் கரெக்ஷன். இதுக்கு நான் தனியாக டேட்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கான பேப்பர் செலக்ட் பண்ணும்போது, எக்ஸாமினேஷன் பேப்பர் செலக்ட் பண்ணும்போது, சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் படித்த சப்ஜெக்டை மாத்திரம் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ அது எழுத முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற சென்டரே கிடைக்கும். அங்கே போய் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஸோ பிரிண்ட் அவுட் எதுவும் தேவைப்படல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிஎஃபாக இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனையோ இல்லை ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டின அந்த அக்னாலஜ்மெண்ட்டையோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே ஹார்ட் காப்பி கேட்கல. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். என்னென்ன எஜுகேஷனோ, எக்ஸ்பீரியன்ஸோ, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இல்லை பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோ, இது எல்லாமே ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ரீ அப்லோடும் இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அடுத்தது என்னென்ன வேகன்சி இந்த பார்த்துருவோம். மொத்தம் 89 வகையான வேகன்சி இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கிரேட் 1. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வேகன்சி இருக்குது. ஒரே ஒரு வேகன்சி தான். அடுத்தது மைண்ட் சர்வேயர். இதில் வந்து எல்லாத்துக்குமே போஸ்ட் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போஸ்ட் கோடும் ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ மைண்ட் சர்வேயர் அப்படின்றது தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ், இது தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெடுக்கு வேணும். 2 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் பர்னர், இது தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெடுக்கு தேவைப்பட்ட வேகன்சி. இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. அடுத்தது ஜூனியர் ஃபோர்மேன் ஃபேக்ட்ரி, இது தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது ஓவர்சீர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இது ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டது. இதில் 239 வேகன்சி இருக்குது. அடுத்தது வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. 385 வேகன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெடுக்கானது. ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்மேன், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இது ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மெஷின் டெக்னீஷியன், இது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. 86 வேகன்சி ஓப்பனிங்காக இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், இதில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது 13 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் ட்ராயிங், இது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. 2 ஓப்பனிங் தான் இருக்குது. அடுத்தது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக் மெக்கானிக், இதில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஸோ அடுத்த வர 3மே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி தான். ஸோ இந்த ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து 4 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரீஷியனில் 26 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜியில் 1 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர், இதில் 13 ஓப்பனிங் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த வர 4மே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபுட் ப்ரொடக்ஷனில் 1 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு 2 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்பிளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு 1 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனில் 1 ஓப்பனிங்கும் இருக்குது. அடுத்தது வந்து இதுவும் அடுத்த 4 வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிஸ்ட், இதுக்கு 6 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இதில் 14 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெஷின் ஆட்டோபாடி ரிப்பேர் மெக்கானிக் ஆட்டோபாடி ரிப்பேர், இதில் 1 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் 2 and 3 வீலர், இதில் 1 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 4 வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது.
ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இதில் 10 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் இதில் 1 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் அட்வான்ஸ்டு மிஷின் டூல்ஸ் இதில் 1 ஓப்பனிங் இருக்குது. இந்த 4 வேகன்சி எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. அடுத்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக் இதில் 1 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஷூயிங் டெக்னாலஜியில் 1 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் இதில் வந்துட்டு 1 ஓப்பனிங் இருக்குது. அடுத்ததும் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சோலார் டெக்னீஷியன் 1, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சர்வேயர் 1, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் 1, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெக்ஸ்டைல் மெக்கட்ரானிக்ஸில் 1 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது நான் வர 4 வேகன்சியும் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இதில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டர்னர் இதில் 2 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வெல்டர் இதில் 6 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வயர்மேன் இதில் 6 ஓப்பனிங், ஹோட்டல் சூப்ரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது அரசு ரப்பர் கார்பரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் வேணும், அதில் 1 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இதில் 3 வேகன்சி வந்திருக்கு. 1 சர்வேயர் அதில் 1, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலுக்கு 3 ஓப்பனிங், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 1 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 66 வேகன்சி இருக்குது. அடுத்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் 75 ஓப்பனிங் இருக்குது. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 6 ஓப்பனிங்கும், அதே மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கு 6 ஓப்பனிங்கும் இருக்குது. இதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இது. அடுத்தது வர 4மே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதில் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் இதில் 1 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டர் இதில் 4 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 88 ஓப்பனிங்கும், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியனுக்கு 17 ஓப்பனிங்கும் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததும் வர 4மே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் கும்பகோணத்துக்கு 4 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டர் கும்பகோணத்துக்கு 8 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு 55 கோயம்புத்தூருக்கு, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் கோயம்புத்தூருக்கு 49 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது இது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கானது தான். இந்த 4 ஓப்பனிங்கும் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் இது கோயம்புத்தூருக்கு 4 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டர் கோயம்புத்தூருக்கு 10 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் திருநெல்வேலிக்கு 68 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் இதுக்கு திருநெல்வேலி 23 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இந்த 4 ஓப்பனிங்கில் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் திருநெல்வேலிக்கு 5 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஃபிட்டருக்கு திருநெல்வேலி 2 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டீசல் மெக்கானிக் திருநெல்வேலி 2 ஓப்பனிங், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக் இது திருநெல்வேலி ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஷீட் மெட்டல் இதில் 1 ஓப்பனிங் திருநெல்வேலி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதுமாரி ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் சேலம் 71 ஓப்பனிங் இருக்குது, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் சேலம் 26 ஓப்பனிங் இருக்குது, ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் வெல்டர் இதில் சேலத்துக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. அடுத்து வர 4மே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான். இதில் ஃபிட்டருக்கு சேலமில் 6 ஓப்பனிங், டீசல் மெக்கானிக்கு 1 ஓப்பனிங், ஏசி மெக்கானிக்கு 1 ஓப்பனிங், ஷீட் மெட்டலுக்கு 1 ஓப்பனிங் இருக்குது. இது எல்லாமே சேலம் ஏரியாக்கானது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை. அடுத்த வர 4 மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் 13 ஓப்பனிங் மதுரையில் எலக்ட்ரீஷியனுக்கு 69 ஓப்பனிங், வெல்டருக்கு 11 ஓப்பனிங், ஃபிட்டருக்கு 18 ஓப்பனிங் இருக்குது மதுரையில். அடுத்ததும் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக் மதுரைக்கு 2 ஓப்பனிங், ஏசி மெக்கானிக் மதுரைக்கு 1 ஓப்பனிங், ஷீட் மெட்டலுக்கு மதுரை 1 ஓப்பனிங், அதே மாதிரி மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் எஸ்சிடிசிக்கு 14 ஓப்பனிங் இருக்குது. இதில் சேலரி தனியாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷனில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வர்றது எல்லாமே எஸ்சிடிசிக்கு அடுத்த 4, எலக்ட்ரீஷியன் 6 ஓப்பனிங், வெல்டர் 1 ஓப்பனிங், ஃபிட்டர் 1 ஓப்பனிங், டீசல் மெக்கானிக் 1 ஓப்பனிங். இது 4மே எஸ்சிடிசிக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல், இது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். இதில் 656 ஓப்பனிங். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வருது. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிஎன்இபிக்கு 656 ஓப்பனிங். எலக்ட்ரிக்கல் ஐடிஐ இல்லை டிப்ளமோ படித்தவங்களுக்கானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி எல்லாமே கடைசி செக்ஷனில் கொடுத்துருந்தேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது எல்லாமே நம்ம கொடுக்குறதா இருந்தால் கிட்டத்தட்ட இந்த வீடியோ மாத்திரம் 1 ஹவருக்கு மேலே போகும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. லெவல் 11 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டிஎன்டிசி, டிஎன்எஸ்டிசி, இதில் 55 வேகன்சி இருக்குது. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன், இதுவும் டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர், 49 வேகன்சி இருக்குது. இது தனியாக நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே உங்களோட ஏஜ் இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரினா கிரேட் 1க்கு 47 வயசு வரைக்கும், சர்வேயர்னா 32 வயசு வரைக்கும். அதேமாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட், இதுக்கு 37 வயசு வரைக்கும். ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அதுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு மற்ற சில போஸ்ட்டுக்கு 60 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் டெஸ்ட்மேன், இதில் வந்துட்டு பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்க்கு 35 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸும், விடோஸ்க்கு வந்து 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை 10th மார்க் ஷீட்டோ நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், உங்களோட ஏஜ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தது குவாலிஃபிகேஷன் வந்து 13th ஜூன் 2025 வந்து கட் ஆஃப் டேட்டை வச்சு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா நீங்கள் அப்போ வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தரலாம். எப்படி நீங்கள் படிச்சிருக்கணும், என்ன மாதிரியான ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருக்கணும்னா எஸ்எல்சி படிச்சுட்டு 12th படிச்சுட்டு டிப்ளமோ ஐடிஐ இதில் படிச்சிருக்கலாம், இல்லை யூஜி பிஜி படிச்சிருக்கலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிப்ளமோ போஸ்ட்டுக்கு டிகிரி இந்த சேம் சப்ஜெக்ட், அதாவது வந்து டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, டிகிரி படிச்சிருந்தா கூட இதே அவங்க கேட்டிருக்க அதே சேம் சப்ஜெக்டில் படிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், இதில் வந்து டிப்ளமோ வந்து ஒரு மேண்டேட்ரி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, ப்ரொஃபஷனல், மார்க் ஷீட், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னும் போது அனெக்ஷர் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கீழே கடைசியாக வரும். அந்த அனெக்ஷர் 5 நீங்கள் ஃபில்அப் பண்ணி கன்சர்ன் அத்தாரிட்டிட்டு சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜாயினிங் அப்போ என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கணும். விஷுவலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, கலர் பிளைண்ட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான எல்லாமே தனித்தனி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்க வேண்டியிருக்கும். மினிமம் ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர், மினிமம் வெயிட் வந்து 45 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எப்படி, அதாவது இது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதுனால தமிழ் வந்து நாலேஜ் இன் தமிழ் வந்து மஸ்ட். இதில் எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி இதில் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம், இல்லை தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் தான் இது, ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன். இதில் நீங்கள் வாங்குற மார்க் தான் வந்துட்டு மெரிட்டாகவும், அதே மாதிரி வந்துட்டு அதுதான் வந்து ரேங்கிங்காகவும் இருக்க போகுது. பேப்பர் 1ல் நீங்கள் என்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா எஸ்எல்சியோட கிரேடுக்கு தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போது. அது வந்து 3 hours. அந்த பேப்பர் 1 வந்து மேக்ஸிமம் 150 மார்க்ஸ், மினிமம் வந்து 60 மார்க்காவது நீங்கள் வாங்கியிருக்கணும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 60 அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பேப்பர் 2ல பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ற விஷயம் இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் ஷீட்டாக வரப்போகுது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்கும். பேப்பர் 2ல எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிப்ளமோ, ஐடிஐ கேண்டிடேட் இல்லை நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா கிராஜுவேஷனுக்கான அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபிட்டர், வெல்டர் இதுக்கானது 3 ஹவர்ஸ்க்கு 300 மார்க்ஸ்க்கு வந்து வரும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்றது 135, அதாவது 135 ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்கு சொல்லியிருக்காங்க. 180 மார்க் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது. மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மட்டும்தான் இருக்கும். ரிசர்வேஷன் பாலிசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வேகன்சியில் என்ன மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு தனியாக, விடோஸ்க்கு, அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கடைசி வரைக்கும் டிப்ளமோ, டிகிரி வரைக்கும் தமிழ்லேயே படித்தவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் பாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ரிசர்வேஷன் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் படிச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஓகேவோ அந்த லாங்குவேஜில் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் பிளாக் இங்க்கு, பால் பெயிண்ட் பேனா மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் இங்க்கு, பால் பெயிண்ட் பேனா. அது மாதிரி ப்ரீ பிரிண்டட் ஓஎம்ஆர் ஷீட் தான் உங்களுக்கு தரப்போகிறாங்க. பாதியாலாம் டார்க் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த ஆன்சரை வந்து டார்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்டனன்ஸ் ஷீட்டில் கண்டிப்பாக சைன் பண்ணுங்கள். அட்டனன்ஸ் ஷீட்டில் சைன் இல்லைன்னா உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்க வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே இந்த பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு என்னென்ன பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்க கேண்டிடேட்டுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கான ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை மெரிட்டில் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு குஷனான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதை திருப்பி போய் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் படித்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஹெல்ப் டெஸ்க்கு அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் போடுறதுல எக்ஸாமினேஷனில் எந்த டவுட் இருந்தாலும் இந்த இமெயில் ஐடியோ இல்லை வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்கிங் டேஸில் 10 AM - 5:45 PM வரைக்கும் எந்த டைமில் வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும். ஸோ மொத்தமாக ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 1910 வேகன்சி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1910 வேகன்சியில் கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிற எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன் நான். www.tnpscexams.in. அடுத்தது அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா www.tnpsc.gov.in. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஏற்கனவே சொன்னேன். 13th June ஆரம்பிச்சிருக்கு. 12th July வந்து இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். அப்ளிகேஷனோட ஃபீஸ்க்கும் அதுதான் கடைசி டேட்டு. கரெக்ஷன் விண்டோ வந்து 16th -18th July வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பேப்பர் 1 எக்ஸாம் வந்து August 31, பேப்பர் 2 வந்து 7th September 2025 இல்லை 11th 15th இருக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாகவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.